குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜெபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ரெவரண்ட் சேரா ஏப்ரஹாம். இந்த நாளுக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக. சங்கீதம் 33, 18, 19. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோட காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. ரொம்ப ஒரு அழகான வசனம். எந்த பஞ்சமும் வந்தாலும், எந்த மரணத்தின் வியாகுலங்கள் நம்மளை தாக்கினாலும் கர்த்தர் நம்முடைய ஆத்துமாக்களை காத்துக்கொள்கிற வல்லவராயிருக்கிறார். அவருக்கு பயந்து நடக்கிறவங்களுக்கு, அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவங்களுக்கு இத்தனை நன்மைகள் உண்டு. எந்த பஞ்சம் வந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில அது எப்படிப்பட்ட பஞ்சங்களா இருக்கட்டும், சில வீடுகள் எல்லாம் பயங்கரமான பஞ்சங்கள் இருக்கும், பண பஞ்சங்கள் இருக்கும். வெளியில பஞ்சத்தை விட்டுருங்க, வீட்டுக்குள்ள சமாதான பஞ்சம், சந்தோஷம் பஞ்சம், இதெல்லாம் இருக்கும். இப்படிப்பட்ட பஞ்சங்களெல்லாம் நம்மளை காத்துக்கொள்ள, நம்மளை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். ஸோ இந்த நாளிலும் இந்த வசனத்தை வைத்து நம்ம ஜெபிக்கலாம். அவருக்கு பயந்து அவருக்கு காத்திருக்கிறவங்கள அதுதான் அவர் விரும்புறாரு. ஸோ ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவருக்கு பயந்து நம்ம அவரை காத்திருக்கும் போது நம்மளை விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார். எல்லா காரியங்களிலும் நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த நாளிலும் உங்களுடைய கரங்களிலே நாங்கள் கொடுக்கிறோம். இயேசு சுவாமி, நீங்க வழி நடத்தினதுக்காக நன்றி. புதிய நாளை எங்களுடைய வாழ்க்கையில கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. இந்த நாளிலே உமக்கு காத்திருக்கிறவங்க, உமக்கு பயந்து காத்திருக்கிறவங்களுக்கு நீர் மரணத்துக்கு ஆண்டவரே, மரணத்தின் பயங்களுக்கும் ஆண்டவரே, பஞ்சங்களுக்கும் நீர் எங்களை விலக்கி காக்கிற தேவன் ஏசப்பா. உலகத்துல எத்தனை பஞ்சங்கள் இருக்குது இயேசு சுவாமி. இத்தனை பஞ்சங்களை நாங்க பார்க்கும்போது இதெல்லாம் எங்க வீடு வாசல்களில கால வைக்காதபடி காத்துக்கொள்கிறீரே, நன்றி ஏசப்பா. இந்த நாளிலும் இயேசு சுவாமி, சமாதானம் இல்லாமல் பஞ்சமாய் இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறேன். சந்தோஷம் இல்லாமல் ஆண்டவரே அப்பா, நீங்க அவங்கள சந்திக்க விட நான் ஜெபிக்கிறேன். கஷ்டப்படுகிறவங்க, பண கஷ்டப்படுகிறவங்க, பண பஞ்சங்கள் ஆண்டவரே ஏசப்பா, சுகவீனத்தின் ஆவிகள் இயேசு சுவாமி ஆண்டவரே ஏசப்பா, நிறைய பஞ்சங்கள் இந்த உலகத்துல இருக்குது ஏசப்பா. நீங்க இந்த நேரத்துல ஒவ்வொருத்தரையும் சந்தித்து உமக்கு காத்திருக்க, உமக்கு பயப்பட கர்த்தர் உதவி செய்வதை நான் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. உடைய கரங்களிலே ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உடைய கரங்களிலே கொடுக்கிறோம். எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்காக உடைய கரங்களிலே கொடுக்கிறோம். ஞானத்தை கொடுப்பீராக. அதே மாதிரி இயேசு சுவாமி, இந்த நாளில முக்கியமாக ஆண்டவரே அப்பா, முதியோர்களுக்காக ஜெபிக்கிறோம். வியாதியா இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒரு வல்லமையை கொடுத்து கர்த்தர் பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசு சுவாமி, ஒருவரையும் காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். நீரே ஆண்டவரே இயேசு சுவாமி, நீர் அவர்களை காத்துக்கொள்ள வேண்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு சுவாமி, எங்களுக்கு முன்பாக உங்களுடைய சுகபல ஜீவனை நீர் எங்களுக்கு வைத்திருக்கிறது கடந்து போக வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. எந்த ஒரு நாசம் மோசங்கள் இந்த நாளில எங்களுக்கு ஏற்படாதபடி காத்துக்கொள்ளுங்க. இந்த ஜபத்தை கேட்கிற ஒவ்வொருத்தரும் நீங்க ஆசீர்வதிங்க இயேசுப்பா. இந்த கிருபை எங்களை தொடரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். கண்டிப்பாக எல்லா காரியங்களையும் கர்த்தருக்கு பயந்து அவருக்கு கிருபைக்கு காத்திருக்கும் போது அவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். God bless you all. Thank you so much.